திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை. இந்த தொகுப்பில் சுந்தரர் அருளிய திருப்பாட்டு ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஆரூரர் திரு ஆமாத்தூரில் அருளிய அற்புதமான திருப்பாட்டு பார்த்தோம். இன்றைக்கி ஆரூரர் திருநெல்வாயில் அறத்துறை வருகிறார். அங்கு அவர் அருளிய திருப்பாட்டு பார்க்க போகிறோம். 7ஆம் திருமுறை 3வது பதிகம், பண் இந்தளம். தலத்திறைவன் அறத்துறைநாதர், இறைவி ஆனந்த நாயகி, தீர்த்தம் வெள்ளாறு. முதல் பாடல். கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்திவரும் நிலவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடு உறையும் நில வெண்மதி சூடிய நின்மலனே, நல்வாய் இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்தடியேன் தொடர்ந்தேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: மலையினிடத்தில் உள்ள அகிர்கட்டைகளையும் ஒளியுள்ள பெரிய மாணிக்கங்களையும் ஒன்று கூட்டி தள்ளி வருகின்ற நிவா ஆற்றின் கரையில் உள்ள திருநெல்வாயில் அறத்துறையில் நீண்ட நாள் வாழ்கின்ற பிறையை சூடிய புனிதனே, இவ்வுலகில் நல்வாழ்க்கை அமைத்து கொண்டார், நடந்தார், நல்லாடைகளை உடுத்தினார், நரை பெற்றார், இறுதியில் இறந்தும் பட்டார் என்று உலக வழக்கில் சொல்லப்படும் சொல்லிலிருந்து நீக்குவதற்காக அடியேன் உன்னை தொடரலானேன். ஆதலால் எளியேன் உய்ய ஒரு வழியினை கூறாயோ. இப்போ 2வது பாடல். கரிமா மிளகும் மிகுவல் மரமும் மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல் நெறி வார்குழலார் அவர்காண நடம்செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே, வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன், பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன்னடியே புகும் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: பெருமை கொண்ட கரிமிளகையும் மிகுதியான காட்டு மரங்களையும் அதிகமாக தள்ளி வருகின்ற நிவா ஆற்றின் கரைமேல் நெறிந்து நீண்ட கூந்தலை உடையாளாகிய உமை காண வணங்கும்படி நடனமிடுகின்ற நெல்வாயில் அறத்துறையில் எழுந்தருளி இருக்கும் புனிதமானவரே, நிலைபேறு இல்லாத இம்மண்ணுலகில் அடியவனை மனிதனாக படைத்தாய், யான் நிலைத்திலேன். பொறி வாயில்கள் 5ம் அடங்குமாறு வென்று உன் திருவடிக்கே புகுந்தருளும்படியான ஒரு வழியை கூறாயோ. இப்போ 3வது பாடல். புற்று ஆடு அரவம் அரையார்த்து உகந்தாய் புனிதா, பொறு வெள்விடை ஊர்தியினாய் எற்றே ஒரு கண் இளன் நின்னையல்லால் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே, மற்றே ஒரு பற்று இளன் எம்பெருமான் வண்டு ஆர் குழலாள் மங்கை பங்கினனே, அற்று ஆர் பிறவி கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்யப்போவது ஒரு சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: புற்றில் வாழ்ந்து ஆடும் இயல்பு கொண்ட பாம்பினை திரு அறையில் கட்டி மகிழ்பவனே, தூய்மையானவனே, போர் செய்கின்ற வெண்மையான இடவத்தை வாகனமாக கொண்டவனே, எம்பெருமானே, பொருந்திய மலர்களில் வண்டுகள் ஒலிக்கின்ற கூந்தலையுடைய உமையை பாகம் கொண்டவனே, திருநெல்வாயில் அறத்துறையில் எழுந்தருளி இருக்கும் மாசற்றவனே, அடியேன் ஒரு கண் இல்லாதவனாய் உள்ளேன், என் செய்வேன், உன்னையன்றி வேறு துணையும் இல்லேன். ஆதலால் இறப்புடன் உடைய பிறவி கடலை கடந்து முக்தி கரையேற அடியவன் உய்ய ஒரு வழி சொல்லாயோ. இப்போ 4வது பாடல். கோடு உயர் கோங்கு அலர் வேங்கை அலர்மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல் நீடு உயர் சோலை நெல்வாயில் அறத்துறை நின்மலனே, நினைவார் மனத்தாய் ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி வாடியிருந்து வருத்தல் செய்யாது அடியேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: கிளைகளால் உயர்ந்த கூங்கு மலர்களையும் வேங்கை மலர்களையும் மிகுதியாக தள்ளி வருகின்ற நிவா ஆற்றின் கரைமேல் மிக உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருநெல்வாயில் அறத்துறை புனிதனே, நின்னை நினைவார் மனத்தினுள் வீற்றிருப்பவனே, இப்பிறப்பில் இளமை பருவமானது பெருகி ஓடுகின்ற ஆற்றின் இடிகரையை ஒக்கும், இப்பிறவியோ உறங்கி விழித்தலை ஒக்கும், எளியேன் வாடியிருந்து வருந்தாமல் உய்ய ஒரு வழியை சொல்லாயோ. இப்போ 5வது பாடல். உலவும் முகிலின் தலைக்கல் பொழிய உயர்வேயோடு இழி நிலவின் கரைமேல் நிலவும் மயிலார் அவர்தாம் பயிலும் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே, புலனைந்தும் மயங்கி அகம் குழைய பொறுவேல் ஓர் நமன் தமர்தாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: நில உலகின் மேல் உலவுகின்ற கருத்த மேகங்கள் மலைமேல் பொழியும் மழையானது தான் பொழியும் நீருடன் உயர்ந்த மூங்கில்களோடு இழுத்து வருகின்ற நிவா ஆற்றின் கரைமேல்
மயில் சாயலை உடைய மகளிர் ஆடல் பாடலை புரிகின்ற திருநெல்வாயில் அறத்துறையில் எழுந்தருளி இருக்கும் புனிதரே, ஐம்புலன்களும் ஒன்றோடொன்று கலந்து மயங்காது போர் செய்தற்குரிய முத்தலை வேலை கையகத்து கொண்ட கூற்றுவனின் ஏவலர் வந்து சுழன்று மயங்கி வருத்தும் முன்னும் இளைத்தற்கு முன்னும் உய்ய ஒரு வழியினை சொல்லாயோ. இப்போ 6வது பாடல். ஏலம் இலவங்கம் எழில் கனகம் மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல் நீலம் மலர் பொய்கையில் அன்னம்மளி நெல்வாயில் அறத்துறையாய் ஒரு நெல் வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழாது அழகா அலந்தேன் இனியான் ஆல நிழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: ஏலம் இலவங்கம் முதலிய வாசனை பொருட்களையும் அழகிய பொன்னையும் மிகவும் தள்ளி வருகின்ற நிவா ஆற்றின் கரைமேல் நீலோர்பலம் மலர்ந்துள்ள பொய்கையில் அன்னங்கள் மிகுந்து இருக்கின்ற திருநெல்வாயில் அறத்துறையில் எழுந்தள்ளியுள்ள எம்பெருமானே, அழகனே, ஆலமர நிழலில் அமர்ந்தவனே, என்றும் இரவாத்தன்மை கொண்டவனே, ஒரு நெல்லின் முனையளவு என் உடம்பில் ஊன்றினும் பொறுக்காமல் வருந்துகின்றவன் என்ற நிலையுடையவன். ஆகையால் இவ்வுடலை விரும்பாது உறுதி காணாது வருந்துகின்றேன். இதனிலிருந்தும் எளியேன் உய்ய ஒரு வழி சொல்லாயோ. இப்போ 7வது பாடல். சிகரம் முகத்தில் திரளார் அகிலும் மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல் நிகரில் மயிலார் அவர்தாம் பயிலும் நெல்வாயில் அறத்துறை நில்மனலே மகர குழையாய் மணக்கோலம் அதே பிணக்கோலம் அது ஆம்பிறவி இதுதான் அகரம் முதலின் எழுத்து ஆகி நின்றாய் அடியேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: மலையினிடத்தினின்றும் திரளாகிய அகிர்கட்டைகளையும் பிறவற்றையும் மிகுதியாக தள்ளி கொண்டு வருகின்ற நிவா ஆற்றின் கரைமேல் ஒப்புமையற்ற மயில் சாயலை உடைய மகளிர் ஆடல் பாடல்களை பயில்கின்ற திருநெல்வாயில் அறத்துறையில் எழுந்தள்ளிருக்கும் நிர்மலனே, திருச்செவியில் மகர குண்டலத்தை அணிந்தவனே, எழுத்துக்களுக்கெல்லாம் அகரமாகிய முதல் எழுத்து உருவாய் நின்றவனே, அவ்வுடம்பு மணக்கோலம் கொண்ட நொடிப்பொழுதில் பிணக்கோலமாகும் நிலை பெற்றது. ஆதலின் அடியேன் உய்ய ஒரு வழி கூறாயோ. இப்போ 8வது பாடல். திண்தேர் நெடுவீதி இலங்கையர்கோன் திரள்தோள் இரு பக்தும் நெறிந்து அருளி எண்டு ஆடும் நெடுவயல் சூழ் புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே, பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயில பெற்றேன் அண்டா அமரர்க்கு அமரர் பெருமான் அடியேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: வலிய தேரோடு நீண்ட தெருக்களை உடைய இலங்கை அரசனான ராவணனின் 20 தோள்களையும் முன்னர் நெறித்து பின்னர் அருள் செய்து நண்டுகள் உலவுகின்ற நீண்ட வயல்கள் சூழ்ந்த முல்லை நிலத்தை உடைய திருநெல்வாயில் அறத்துறையில் எழுந்தருளி இருக்கின்ற தூய்மையானவனே, தேவனே, தேவருக்கு தேவனாய் உள்ளாருக்கு தலைவனே, நான் முற்பிறப்பில் மிகுதியாக செய்த நல்வினை பேற்றினால் உன் நாமமான திரு ஐந்தெழுத்தினை பலகாலம் கூறும் பேறு பெற்றேன். நின் திரு ஐந்தெழுத்தினை பயில பெற்ற நான் அப்பயனை எய்தும்படி உலகியலிலிருந்தும் பிழைத்து உய்தற்கும் உரிய ஒரு வழியை கூறாயோ. இப்போ 9வது பாடல். மானா உருவாகி ஓர் மண்ணளந்தான் மலர்மேலவன் நேடியும் காண்பு அறியாய் நீள் நீள் முடிவானவர் வந்து இறைஞ்சும் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே, வானார் முதலால் வலைப்பட்டு அடியேன் பலவின் கனியி அது போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவது ஓர் சூழல் சொல்லே. பாடலுடைய பொருள்: சிறப்பற்ற குரல் உருவமாகி உலகத்தை அளந்த திருமாலும் மலரிலுள்ள நான்முகனும் தேடியும் காண்பதற்கு அரியவனே, நீண்ட முடியை உடைய தேவர்கள் வந்து வணங்குகின்ற திருநெல்வாயில் அறத்துறையில் எழுந்தள்ளியுள்ள தூயோனே, ஆண் பெண் வடிவத்தை கொண்டு நிற்போனே, அடியேன் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய மாதர்களின் வலையில் பட்டு பலாப்பழத்தில் விழுந்த ஈயை போல அழிவதற்கு முன் அவர் மையலிலிருந்தும் பிழைத்தற்குரிய ஒரு வழியை கூறாயோ. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். நீரூரும் நெடுவயல் சூழ் புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனை தேரூர் நெடுவீதி நல்மாடம் மலிதன் நாவலர்கோன் அடித்தொண்டன் அணி ஆரூரன் உரைத்தன நல் தமிழின மிகுமாலை ஓர் 10 இவை கற்று வல்லார் காரூர் களிவண்டு அரையானை மன்னர் அவராகி ஓர் விண்முழுது ஆள்பவரே. பாடலுடைய பொருள்: நீர் பாய்கின்ற நீண்ட வயல்கள் சூழ்ந்த முல்லை நிலம் கொண்ட திருநெல்வாயில் அறத்துறையில்
எழுந்தள்ளி இருக்கின்ற மாசற்றவனாகிய இறைவனை தேரோடும் நீண்ட தெருக்களில் நல்ல மாட மாளிகைகள் நிறைந்த தென்னாட்டில் உள்ள திருநாவலூரில் வாழ்வோர்க்கு தலைவனும் சிவபிரானின் அடித்தொண்டனும் ஆகிய அழகிய ஆரூரன் பாடிய நல்ல தமிழில் உள்ள 10 பாடல்களாகிய இவற்றை கற்று உணர வல்லவர் கருமைமிக்க களிப்பினை உடைய வண்டுகள் ஒலிக்க வருகின்ற யானையை உடைய மன்னர்களாகி மண்ணுலகம் முழுவதும் ஆண்டு பின் விண்ணவருக்கு தலைவராய் ஒப்பற்ற அவ்வுலகம் முழுவதையும் ஆள்பவர் ஆவர். இன்னைக்கு சுந்தரர் திருநெல்வாயில் அறத்துறையில் அருளிய அற்புதமான திருப்பாட்டு பார்த்தோம். அடுத்த வாரம் ஆரூரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.